வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். காலபைரவர் ஈஸ்வரனுடைய அம்சம் என்று ஒரு அசுரனை எரிப்பதற்காக, அவனை சம்ஹாரம் செய்வதற்காக பைரவமூர்த்தியாக தோன்றுகிறார். அப்புறம் 8 திசைகளுக்கும் காவல் காப்பதற்காக அவர்கள் அஷ்ட பைரவர்களாக, அக்னி ஸ்வரூபம்னு சொல்கிறது, அக்னியாக இருந்தவங்க பைரவராக மாறுறாங்க. இந்த அக்னி பார்த்திங்கன்னா எல்லாவற்றையும் எரிக்கக்கூடிய தன்மையுடையதாக தன்னுக்குள்ளே என்ன பண்ணிடுதுங்க, எல்லாத்தையும் பஸ்மம் பண்ணிக்குதா இல்லையா? எந்த பொருளை வேணால் நீங்கள் பாருங்கள், அக்னியில் கொண்டு போய் போடுங்க, எல்லாமே கடைசியில் என்ன ஆகுங்க, எங்கே போகுதுன்னு தெரியாது, கடைசியில் பஸ்மமாக மாறிடும். அக்னி தேவனுக்கு அந்த ஒரு சக்தி உண்டு, எதையுமே தன்னுள்ள வசப்படுத்தி கொள்கிறார். அவரால் எரிக்க முடியாதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயங்கள் தான். ஸோ அந்த அக்னி சுரூபமாக விளங்கக்கூடியவர் தான் காலபைரவர். அவர் தலைக்கு பின்னாடி பாருங்கள், அவர் கையில் பாருங்கள், ஒரு தீச்சட்டி ஏந்திய அந்த உருவம் எல்லாம் பார்க்குறோமா இல்லையா? தலைக்கு பின்னாடி அந்த நெருப்பு ஜுவாலைகளை பார்க்க முடியும். காசியினுடைய காவல் தெய்வமாக 8 அஷ்ட பைரவர்கள் என்று இருக்கிறார்கள். அசிதாங்க பைரவர், உரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீக்ஷண பைரவர், சம்ஹார பைரவர். இவங்க தான் 8 பேர். 8 திக்குக்கும் நான் வரிசலாக சொல்லியிருக்கேன். கிழக்க ஆரம்பித்து ஒவ்வொரு திசையாக போயினீங்கன்னா ஈசான்யத்தில் முடிஞ்சிடும். ஸோ இந்த 8 திக்கையும் காவல் காக்கக்கூடியவர்கள். நம்ம திருவண்ணாமலையில் 8 லிங்கம் பார்க்குறோமா இல்லையா? அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்கிறது. அவர்களுக்கு சற்றும் குறையாத ஒரு இதுதான் பைரவ அம்சம். ஸோ நமக்கு எந்த விதமான ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சோதனைகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த பைரவர்களிடத்தையே நாம் என்ன பண்ணிடுறோம், அதை போய் ஒப்படைச்சி இந்த அஷ்டமியில் பைரவர் வழிபாடுங்கிறது இப்போ ரொம்ப விசேஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இரவிலே, நள்ளிரவிலே செய்யக்கூடிய பூஜை என்பது ரொம்ப பிரசித்தி பெற்று விளங்குகிறது. இங்கே சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் பக்கத்தில் அந்த ஆரகலூர் என்ற கோயில் இருக்கிறது. அங்கே அஷ்டபைரவர் கோயில் காமநாதேஸ்வரர்னு பேருங்க. அதுக்கு காமன் பூஜித்த இடம் 2000-3000 வருடங்கள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது. அங்கே இந்த 8 விதமான பைரவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ காலபைரவருக்கு பூஜை பண்ணிவிட்டு இந்த அஷ்ட பைரவர்களையும் என்ன பண்ணுறாங்க, வழிபாடு செய்து விட்டு போகும்போது வாழ்க்கையிலே தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதாக அமைகிறது. இதில் குறிப்பிட்ட திசைக்கு குறிப்பிட்ட கிரகத்தோடு தொடர்புபடுத்தக்கூடிய பைரவர் இருக்காங்க. இந்த அஷ்ட பைரவருங்கிறது முதல்ல நமக்கு இதாகாதுங்க, பேர் சரியாக புரியாது. இருந்தாலும் நான் ஒரு இது மாதிரி கொடுக்குறேன், அதனால தான் பேக்ரவுண்டே உங்களுக்கு அந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் அஷ்ட பைரவர்கள்னால் இந்த அசிதாங்க பைரவர் அப்படிங்கிறவர் குருவனுடைய அம்சமாக இருக்கிறார். நவகிரகங்களிலே குரு. பிராமி என்கிற தாய், பிராமி. ஏன்னா ஒரு சிவன் அம்சம் இருந்தால் ஒரு பார்வதி அம்சம் கூடவே இருக்கணுமா இல்லையா? அது இல்லாமல் நாம் தனியாக வழிபடுறதுங்கிறது நம்மளுடைய முறைப்படி எதுவுமே கிடையாது. அதனால் ஆணுக்கு பெண் சரிசமங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் அப்போவே வகுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ பிராமிங்கிற தாய் இந்த அசிதாங்க பைரவருக்கு தேவியாக இருக்கிறார். இவர் குரு என்கிற கிரகத்திற்கு அதிதேவதையாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த பைரவ வம்சத்தில் அவர் அதிபதிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இவர் அன்னப்பறவையை வாகனமாக கொண்டவர். ஸோ இது ஒரு இதுக்காக என்ன பண்ணிக்கலாம், நாம் அந்த வாகனத்தை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது ருரு பைரவர். ருரு பைரவர் இவர் சுக்கரனுடைய தெய்வமாக இருக்கக்கூடியவர். மாகேஸ்வரி அல்லது மகேஸ்வரி என்கிற தாய். காளமாடு இவங்களுக்கு வாகனம். அடுத்து சண்ட பைரவர்னு பேர். சண்ட பைரவருங்கிறது செவ்வாயினுடைய தேவதையாக வரார். இங்கே கௌமாரிங்கிற தாய். மயில் இங்கே வாகனமாக தரப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம செவ்வாய் முருகனுக்கு சொல்கிறோம், மயில் வாகனம்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட இது மேட்ச் ஆகுது பாருங்கள். அடுத்தது குரோதன பைரவர். குரோதன பைரவர்னால் சனிக்கு தேவதையாக வரார். வைஷ்ணவிங்கிற தாய்.
இங்கே வந்து கழுகு வந்து வாகனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகு கருட வாகனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து உன்மத்த பைரவர், உன்மத்தம் அப்படிங்கிறது புதனுடைய தேவதையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து வாராகி தான் மாதா, குதிரை வாகனம். முடிஞ்ச வரைக்கும் அதை பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் இதை மறுபடியும் ரீப்ளே பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அந்தந்த திசை நடப்பவர்கள் அந்தந்த தேவதையை வந்து வழிபாடு செய்யலாம். நான் பொதுவாக சொல்லிடுறேன். இன்னொரு வீடியோவில் என்னால் முடிஞ்சதுன்னா அதுக்கு உண்டான காயத்ரி எல்லாம் சொல்லி இன்னும் கொஞ்சம் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துறேன். முதல்ல இந்த பைரவ வழிபாடுங்கிறது நம்மளுடைய இதில் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. நம்முடைய இதிகாச புராணங்களிலும் சரி, நம்மளுடைய சாஸ்திரங்களிலும் சரி, சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த காவல் காக்கக்கூடிய 8 திக்கையும் அதிகாரம் செலுத்தக்கூடிய பைரவர்கள், அவர்களுக்கு வந்து இந்த கிரகங்களை இணைவு செய்து எப்படி இவர்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக இந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இந்த வீடியோ. ஸோ உன்மத்த பைரவர் சொல்லியாச்சு. அடுத்து கபால பைரவர்னு பேர். கபால பைரவருங்கிறது சந்திரனுடைய அதிதேவதையாக வரார். இந்திராணிங்கிற தெய்வம், தேவி வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யானை வாகனம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. பீக்ஷண பைரவருங்கிறது கேது. இங்கே தான் இவங்க வராங்க, யார், நரசிம்ஹி அப்படிங்கிற பெண் தேவி வராங்க. அந்த சிம்ம வாகனம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. அதை போல் இங்கே சம்ஹார பைரவர்னு அடுத்த பைரவர். சம்ஹார பைரவருங்கிறது ராகுவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாய் வந்து சாமுண்டிங்கிற தாய். இவங்க பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமாதாக்களில் வருவாங்க, அந்த சப்த மாதாக்களில் வருவாங்க. அது போக மீதி 1-2 எக்ஸ்ட்ரா இதில் ஆட் ஆகும், அவ்வளோதான். சாமுண்டிங்கிறது இங்கே வந்து நாய் வந்து இங்கே வாகனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் தான் இங்கே இதில் இல்லாத வந்து இந்த 8 திக்கு அப்படிங்கிறது இல்லாமல் மேல் நோக்கி நவக்கிரக நாயகனாக சூரியன் இருக்காரா இல்லையா, அதுக்கு மேல் திசை என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா. கிழக்கு முகமாக இருப்பார். ஊர்துவ முகம்னு சொல்கிறது மேல் நோக்கி அப்படிங்கிற அந்த ஒரு திசையை சொல்லக்கூடியது சூரியனுக்கு சொல்லப்பட்ட சொர்ணாகர்ஷ்ண பைரவர்னு பேர். சொர்ணாகர்ஷ்ண பைரவர் பல சொரூபங்களில் இருக்குது. இடது தொடையிலே வந்து தாயாரை வந்து பைரவியை, திரிபுர பைரவி அல்லது பைரவி என்று சொல்லப்பட்ட ஆகர்ஷண பைரவி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாயாரை வந்து தன்னுடைய மடியிலே அமர்த்தி இருப்பதாக ஒரு கையிலே வந்து அந்த சொர்ண கலசத்தை தாங்கியவராக இருப்பார். அவர் வந்து சூரியனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இவருடைய காயத்ரி மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கலாம். சொர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு என்ன காயத்ரி அப்படிங்கிறது. பொதுவாக சொர்ணாகர்ஷணம் அப்படிங்கிறது அந்த தங்கம் வந்து தங்கத்தை வந்து சேர்க்கக்கூடியதாக, சொர்ணத்தை ஆகர்ஷணம் செய்யக்கூடியதாக இருக்குது. சொர்ணம்ங்கிறது தூய்மையை குறிக்கக்கூடியது. தங்கம் மட்டும் பாருங்கள், உலகத்தில் இந்த அது ஓர்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தாதுன்னு சொல்லுவாங்க. தங்கத்துக்கு தாது கிடையாது, அந்த தங்கம் தங்கமாகவே இருக்கும். அதை வந்து தூய்மைப்படுத்துறது மட்டும்தான் நம்ம வேலையாக இருக்குமே வழியே, கசடுகளை நீக்குவது மட்டும்தான் வேலையாகும். அது எதோடையுமே ரியாக்ட் பண்ணாத ஒரே மெட்டல் இதுங்க தங்கம். அதனால் தங்கம்ங்கிறது தூய்மை என்று சொல்லப்பட்டது. அந்த தூய்மையான மனதை தரக்கூடியவரும் இவர் தான், தங்கத்தை ஈர்க்கக்கூடியவரும் இவராக தான் சொல்லப்பட்டிருக்கார். அவருடைய காயத்ரியை சொல்கிறேன், முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நம்ம தொடர்ந்து வழிபாடு செய்து வரும்போது வீட்டிலே செல்வம் சேரும் என்பது தான் இதனுடைய. ஓம் நமோ பகவதே ஸ்வர்ண பைரவாய, ஓம் நமோ பகவதே ஸ்வர்ண பைரவாய, தனதானிய விருத்திகராய, தனதானிய விருத்திகராய, சீக்கிரம் ஸ்வர்ணம் தேஹி தேஹி, சீக்கிரம் ஸ்வர்ணம் தேஹி தேஹி, வாஸ்யம் குரு குரு ஸ்வாஹா, வாஸ்யம் குரு குரு ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ஸ்வர்ண பைரவாய தனதானிய விருத்திகராய, சீக்கிரம் ஸ்வர்ணம் தேஹி தேஹி, வாஸ்யம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை அந்த 9 முறை குறைஞ்சது, இல்லை 18 முறை, 9னுடைய அடிப்படையில் நீங்கள் எத்தனை வேணால் சொல்லிட்டு போகலாம். 108 வரைக்கும் கூட. இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஓரைகளில் நிறைய பேர் இதை வச்சு பூஜை பண்ணிட்டு வராங்க. நிறைய வெளியே தெரியாது. அதை இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வச்சு அவருக்கு வந்து சர்க்கரை பொங்கல் மற்ற தேங்காய் பழம்லாம் நைவேத்தியம் பண்ணி சுக்கிர ஓரையில் என்ன பண்ணுறாங்க, வெள்ளிக்கிழமையில் பூஜை செய்து வரும்போது இந்த காயத்ரி இது ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லி அந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவருடைய அந்த ஒரு இதை வந்து பெறும்போது என்ன ஆகுது, நமக்கு வீட்டில் செல்வ செழிப்பு. தங்கம் வந்து செல்வ செழிப்பினுடைய அடையாளமே தங்கம் தானேங்க. பணம் வந்து எவ்வளோவா இருக்கலாம், பணம்ங்கிறது இப்போ பேப்பரில் அச்சடிக்கப்பட்டு இப்போ எலக்ட்ரானிக் மணியாக மாறி போச்சு. ஆனால் தங்கம்ங்கிறது மாற போகிறதில்ல. அந்த காலத்துலேருந்து தங்கம் தான். ஸோ இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் அது அப்படி தான் இருக்க போகுது. இன்றைக்கி பேப்பர் மணி காயின்லாம் போய் எலக்ட்ரானிக் மணி ஆகிடுச்சு, நாளைக்கு வேறு ஏதாவது கூட வரலாம்.
ஆனால் வந்து தங்கத்தினுடைய வேல்யூ வந்து ஃபிசிக்கலாக இருக்கும். அது என்றைக்கும் செல்வத்தினுடைய அடையாளமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வந்து தங்கத்தை ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறார், செல்வத்தை ஈர்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் பொருளாதார கஷ்டத்திலே இருப்பவர்கள் இந்த பூஜையை சொர்ணாகர்ஷ்ண பைரவர் ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு இந்த வெள்ளிக்கிழமையிலே வரக்கூடிய சுக்கிர ஓரைகளிலே இந்த பூஜையை செஞ்சுட்டு வாங்க. சக்கரை பொங்கல், தேங்காய் பழம்லாம் நைவேத்தியம் பண்ணி படையல் பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமே கஷ்டங்கள் விலகி வீட்டிலே தனதானிய சம்பத்துக்கள், தங்கம் வந்து நிறைய சேர ஆரம்பிக்கும் என்பது இதனுடைய இது. இந்த காலபைரவருடைய இது வந்து காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியவர், காலத்தை மாற்றக்கூடியவர். அவர் காலத்தையே நிறுத்தி வைக்கக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. காலம் என்பது தான் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியது. நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு 24 மணி நேரம் தான். இங்கே பிளாட்ஃபாரத்தில் படுத்துருக்கவங்க அதே 24 மணி நேரம் தான். அதை மட்டும் என்ன பண்ண முடியாதுங்க, எத்தனை கோடி கொடுத்தாலும் மறுபடியும் வாங்க முடியாது. கடந்து விட்ட காலத்தை நம்மளால் வாங்கவே முடியாத ஒரே விஷயம் அதுதான். ஸோ அதனால் இந்த அஷ்டபைரவ வழிபாடுகளை அந்தந்த திசை நடப்பவர்கள் அந்தந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். இல்லை பொதுவாகவே என்ன பண்ணுங்கள், கடினமான காலத்தை கடந்து வரக்கூடியதற்காக நமக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அஷ்டபைரவ வழிபாடு என்பதை தெரிந்து கொண்டு, அந்த குறிப்பிட்ட திசைக்கு குறிப்பிட்ட பைரவர்னு நாம் எடுக்கிறத விட எல்லாத்தையும் சேர்ந்து பொதுவாக வழிபட்டும் போது என்ன ஆகுதுங்க, அது எல்லா திசைக்குமே என்ன ஆகிடுதுங்க, ஒரு பரிகாரமாக மாறிவிடுகிறது என்பதால் இந்த பைரவ வழிபாடு அஷ்டமி திதியிலே அர்த்தஜாம பூஜையை வந்து கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இந்த மாதிரி கோயில்கள் தமிழ்நாட்டில் அந்தந்த ஒரு ஏரியாவுக்கும் ஒரு கோயில் பிரசித்தம் அடைந்து வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு, அல்லது வீடுகளிலே உங்களால் முடிஞ்சால் இந்த அஷ்டபைரவர் படத்தை வச்சு அதற்கு விளக்கேற்றி தினம் இந்த மந்திரங்களை சொல்லி வாருங்கள், வழிபாடுகளை செய்து வாருங்கள். வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து வாழ்க்கையிலே சீக்கிரமாக என்ன பண்ணிடலாங்க, செல்வச் செழிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்வேன். டைம் கிடச்சிதுன்னா மறுபடியும் ஒவ்வொரு தனித்தனியாக அந்த பைரவருக்கு உண்டான அந்த ஒவ்வொரு பைரவருக்கும் உண்டான மந்திரங்களை சொல்லி அது எப்படி பயன்படுத்துவது என்பதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களிலே தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக இதை போட்டேங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு போட்டிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேங்க. சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.